நாம் வணங்குற எல்லா இறைவனுக்குமே இந்து கடவுளில் உருவம் இருக்குது. முருகர், பார்வதி, அம்மன், பராசக்தி, விநாயகர், ஆஞ்சநேயர், இப்படி எல்லா சாமிக்கும் இந்து கடவுளில் உருவம் இருக்குது. உருவம் இல்லாத அரூபமான ஒரே விஸ்வரூப இறைத்தன்மையாக பிரபஞ்ச சக்தியாக நம்ம வச்சுருக்கிறது லிங்கத்தை, லிங்க ஸ்வரூபம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த லிங்கம் பிரபஞ்ச சக்தியை இழுக்கிற தன்மையை இந்து கடவுளில் புனிதமான ஒரு மகா சக்தியாக இருக்கிறதால் தான் பஞ்சபூதம் சொல்கிற எல்லா ஸ்தலங்கள்லேயும், இப்போ உதாரணத்துக்கு சிதம்பரம் ஆகாய ஸ்தலம், திருவானைக்காவல் நீர் ஸ்தலம், திருவண்ணாமலை அக்னி ஸ்தலம், காஞ்சிபுர ஏகாம்பரேஸ்வரர் நிலஸ்தலம் பூமி ஸ்தலம், காளஹஸ்தி ஸ்ரீ காளஹஸ்தி வாயு ஸ்தலம் அப்படின்னு எல்லாத்துலேயுமே லிங்கத்தை தான் பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க. அதில் அப்போ இயற்கையோடு ஒன்று இருக்க அந்த லிங்கத்தோட தன்மை ஒரு காஸ்மிக் எனர்ஜி இருக்கிற அதுதான் சிவம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதே மாதிரி நவகிரகங்களை பார்த்தாலும் எல்லா கோயில்களுக்குமே தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நவகிரகங்களுக்கும் சிவனோட ஸ்தலம் தான் மூலவராக இருக்குது. அது திருநள்ளாறாக இருக்கட்டும், கஞ்சனாராக இருக்கட்டும், சூரியனார் கோயிலாக இருக்கட்டும், திங்களூராக இருக்கட்டும், திருநாகேஸ்வராக இருக்கட்டும், திருவெங்காடாக இருக்கட்டும், ஆலங்குடியாக இருக்கட்டும், இப்படி எல்லா ஸ்தலமுமே வைத்தீஸ்வரன் கோயில் இருக்கட்டும், எல்லாமே சிவன் அப்படின்ற லிங்கத்தை வச்சு தான் இது பண்ணியிருக்காங்க. அப்போது லிங்கம் அப்படின்றதுல மிக அற்புத சக்தி இருக்குது.